ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 15வது நாளுக்கான திருக்குறள் சான்றாண்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொருட்பாலில் 99 அதிகாரமாக இருக்குது. இது 9th ஓல்டு புக்கில் 3rd டேர்மில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் திருக்குறள், கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. பொருள் பார்த்திங்கன்னா, நல்ல குணம் கொண்டவர்கள் நல்ல செயல்களை எல்லாம் தமது கடமை என நினைத்து வாழ்வர். சொற்பொருள், கடன்னா கடமை. இரண்டாவது திருக்குறள், குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் என் நலத்துள்ள தூவு மன்று. இதன் பொருள் பார்த்தீங்கன்னா, நல்ல குணங்களை கொண்டு இருந்தாலே எல்லா சிறப்பும் வந்து சேரும், வேறு எந்த நலன்களும் சிறப்பு தராதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சான்றோர்னா நல்ல குணங்கள் நிறைந்தவர். மூன்றாவது திருக்குறள், அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்புன்னா அன்புடைமை, நான்னா நாணம், ஒப்புரவு உதவுதல், கண்ணோட்டம் உயிர்களிடத்து இரக்கம், வாய்மையோடுனா உண்மை, அன்புடைமை நாணம் உதவி செய்தல், இரக்கம் காட்டுதல், உண்மை பேசுதல் போன்ற 5 குணங்களையும் சான்றாண்மையின் தூண்களாகும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அணி பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. நான்காவது திருக்குறள், கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. இந்த திருக்குறள் விளக்கம் பார்த்தீங்கன்னா, தவம் என்பது பிற உயிர்களை கொல்லக்கூடாது, அதேபோல் பிறர் குறைகளை சொல்லாமை சான்றாண்மை எனப்படும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சால்புன்னா சான்றாண்மை. அணி பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஐந்தாவது திருக்குறள், ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஒரு செயலை வெற்றியுடன் செய்து முடிக்க ஆற்றலும் பணிவான நடத்தலும் வேண்டும், அதுவே பகைவரை நண்பராக்க உதவும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆற்றுவார்னா செயல் செய்பவர், ஆற்றல் வலிமை, மாற்றார் பகைவர். ஆறாவது திருக்குறள், சால்விற்கும் கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். தம்மை விட ஆற்றல் குறைந்தவரிடத்துல தோல்வி அடைஞ்சோம்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதுவே ஒருவரின் சான்றாமையை அறிய உதவும் உரைக்கல் ஆகும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. துறையல்லார்னா ஆற்றலின் குறைந்தவர், கட்டளை உரைக்கல். ஏழாவது திருக்குறள், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. தமக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கும் நம்ம நன்மை செய்யணும், அவ்வாறு செய்யாவிட்டால் சான்றாண்மை பண்பு இருந்தும் எந்த பயனும் இல்லைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்னானா தீங்கு, இனிய நன்மை, செய்யாக்கால் செய்யாவிடத்து. எட்டாவது திருக்குறள், இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பென்னும் திண்மையுண்டாக பெறின். சான்றாண்மைங்கிற பண்பு ஒருவருக்கு இருந்துச்சுன்னா வறுமை அவருக்கு ஒரு குறையாகவே இருக்காதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்மைனா வறுமை, இழிவன்று இழிவானதன்று, திண்மை வலிமை. ஒன்பதாவது திருக்குறள், ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். சான்றாண்மை பண்பு கொண்டவர்களை கடல் என்று புகழ்வர், உலகம் அழியும் காலம் வந்தாலும் தன் நிலையிலிருந்து மாற மாட்டாங்கன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஊழினா உலகம், ஆழினா கடல். பத்தாவது திருக்குறள், சான்றவர் சான்றாண்மை குன்றின் இடைநிலந்தான் தாங்காது மண்ணோ பொறை. சான்றோர்களுடைய பண்பில் குறை ஏற்பட்டவர்களின் பாரத்தை இந்த பூமி தாங்காதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இரு நிலம்னா பெருநிலம், பொறை சுமை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.